ஹலோ கைஸ், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய வெப்சைட்ஸில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் இல்லைனா இப்போது நியூஸ் சேனல்ஸ்லலாம் வந்துட்டு ஒரு பேனர் மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு ஒரு லூப் மாதிரி ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் இன்ஃபினைட்டாக. ஒரு இம்பார்ட்டண்ட் பிரேக்கிங் நியூஸஸ், அதாவது இப்போது நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணுற யூஸரோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபினைட் ஸ்லைடர் வந்துட்டு எப்படி பண்ணுறது வெப் டெவலப்மெண்ட்டில் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். we are going to use HTML and CSS. ப்ரிவ்யூ ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லைடர்ஸ் வச்சுருக்கோம். ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு இதில் வந்துட்டு பிக்சர் இந்த பேராகிராஃப் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம், இன்னொரு இதில் இமேஜ் டேக் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி pretty much எவ்ரி ஸ்டைல்ஸ் வந்துட்டு சேம் தான். ஸோ இதில் வந்துட்டு கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, when I hover over the slider, the slider will stops. அதே மாதிரி இது வந்துட்டு டெக்ஸ்ட் ஸ்லைடர். அதே மாதிரி இமேஜ் ஸ்லைடரில் நான் வந்துட்டு when I hover over the slider it will stop. also it will change its color to, இந்த ஸ்லைடரோட கலரே வந்துட்டு க்ரேயாக மாறிடும். அதே டைமில் நான் எந்த ஐட்டமில் பர்டிகுலராக எந்த ஐட்டம் மேலே ஹாவர் பண்ணியிருக்கேனோ the item will be in color. ஸோ இந்த மாதிரி கீ ஃபீச்சர்ஸோட ஒரு இன்ஃபினைட் ஸ்லைடர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ I have 2 files, HTML and CSS. ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிக்சர்ஸும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். இண்டெக்ஸ் HTMLல நம்மளோட பேசிக்கான சின்டெக்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்புறமா டைட்டில் கொடுத்துக்கிறேன், இன்ஃபினைட் ஸ்லைடர் டுட்டோரியல். அதே மாதிரி ஸ்டைல் CSS அப்படிங்கிற ஃபைலையும் லிங்க் டேக் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ பாடி டேக்கில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்லைடர் அப்படிங்கிற ஒரு கண்டெய்னர் கொடுக்குறேன். அது அந்த கண்டெய்னர் வந்துட்டு த கண்டெய்னர் வில் ஹேவ் சம் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்துட்டு உங்களோட விருப்பம். ஸோ யூஸ்வலி நம்ம ஐட்டம்ஸ் வந்துட்டு டிக்ளேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஐட்டம் ஒரு கிளாஸ் போட்டு இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தேட் நம்மளோட கிளாஸ் நேம் ஸ்டார் how many number of items you want and the combinator inside the item whatever content you want. So I want p tag, அதாவது paragraph tag யூஸ் பண்ணிக்கிறேன். paragraph tag will have the text breaking news. ஸோ என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 10 நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். ஸோ இது வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த ஸ்லைடர் அப்படிங்கிற கிளாஸை ஸ்டைல் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி சில வேரியபிள்ஸை நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ விட்த் அண்ட் ஹைட் ஆஃப் தி ஐட்டம்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம HTMLல டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஹைட் இஸ் 50 பிக்சல், விட்த் இஸ் 100 பிக்சல். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு ஸ்லைடரை வந்துட்டு ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ டாட் ஸ்லைடர் அதை வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணியாச்சு. ஸ்லைடரோட விட்த் வில் பி 100%. ஸோ ஸ்லைடரோட பார்டர் வந்துட்டு ஆஸ் ஆஃப் இப்போதைக்கு நம்ம போட்டுக்கிறேன். ஸோ அந்த பார்டரில் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியும் ரெட் கலர் கொடுத்தா. ஸோ யூ கேன் see the பார்டர். நம்மளுக்கு பார்டர் ஹைட்டு வந்துட்டு ஐட்டமோட ஹைட்டே இருந்தால் போதும் அப்படின்றதுனால ஹைட்டை வந்துட்டு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன், டிக்ளேர் பண்ண வேரியபிளே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி டிக்ளேர்டு வேரியபிளை வந்துட்டு CSSல யூஸ் பண்ணும்போது we have to use the var function. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லைடரில் இருக்க லிஸ்ட் வந்துட்டு ஃப்ளக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ எவ்ரி ஐட்டம்ஸ் வில் அலைன் இன் அ ரோ. மார்ஜின் 20% கொடுக்கும்போது கொஞ்சம் கீழே வரும். ஸோ நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியுன்றதுக்காக கொடுத்தேன். ஸோ ஸ்லைடர் டாட் லிஸ்ட் ஐட்டம் வந்துட்டு ஸ்டைல் பண்ணும்போது ஐட்டமோட விட்து வந்துட்டு நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருந்த வேரியபிள். அதே மாதிரி ஹைட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்த வேரியபிள் var height. So the item will take 100 pixel width and 50 pixel height. ஸோ ஐட்டமில் நம்ம வந்துட்டு என்ன டேக் போட்டிருக்கோம், p அப்படிங்கிற டேக். pனா ஒன்றும் இல்லை, பேராகிராஃப். ஸோ அதை வந்துட்டு டார்கெட் பண்ணிக்கிறேன் ஐட்டமில். பிஏ வந்துட்டு டார்கெட் பண்ணி வித் 100% அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ when I give the width as 100%, ஒன்ஸ் போயிட்டு நீங்கள் வெப்சைட்டில் இன்ஸ்பெக்ட் கொடுத்து செக் பண்ணிங்கன்னா யூ கேன் see that நம்மளோட ஐட்டம்ஸ் வந்துட்டு நாட் டேக்கிங் அப் த ஹோல் விட். இப்படி எடுக்கலை அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீன் சைஸ் ஷ்ரிங்க் ஆகும்போது நம்மளோட டெக்ஸ்ட்டும் வந்துட்டு ரேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு அவாய்ட் பண்ணணுன்னா
we have a formula. ஸோ அந்த ஃபார்முலாவுக்கு we have to have another variable named quantity. Number of items we have இல்லையா, 10 items நான் வச்சுருக்கேன். how many items you have, அந்த குவான்டிட்டியை வந்துட்டு ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட்டை வந்துட்டு with 100% கொடுத்துட்டு, ஸோ எந்த இடத்துல இந்த கேல்குலேஷன் மூலமாக நம்ம அதை வந்துட்டு 100% ஃபுல்லாக டேக்கப் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ திஸ் பார்ட் மினிமம் வித். ஸோ மினிமம் வித்தில் ஐ வில் கோயிங் டு யூஸ் அ calculation. ஸோ ஆஸ் யூ நோ, width வந்துட்டு 100 பிக்சல் நமக்கு தெரியும். அதே மாதிரி குவான்டிட்டி 10 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஐட்டம் வந்துட்டு 100 பிக்சல் எடுக்குது அப்படின்னு சொல்லி வச்சோன்னா, ஸோ 100 பிக்சல்னு 10 ஐட்டம்ஸும் அதோட 100 பிக்சல்ஸை எடுத்துக்கும். ஸோ ஒட்டுமொத்த ஸ்க்ரீனோட வித் எவ்வளோவா இருக்கும்? ஐ மீன் ஒட்டுமொத்த ஐட்டம்ஸோட 1000 பிக்சல்ஸ், கரெக்டாக? ஸோ இதே இதை இன்ஸ்டன்ட் நம்ம எப்படி எழுதலாம்? width into quantity, correct? So instead of that 100 pixel into 10, ஸோ நமக்கு வந்துட்டு ரெண்டுலேயுமே 1000 பிக்சல் அப்படிங்கிற width தான் கிடைக்குது. அதுக்காக தான் இந்த கேல்குலேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ calci var with the star means multiplication. 10 போட வேண்டாம், நம்ம தான் குவான்டிட்டி கொடுத்துட்டோம் இல்லையா. ஸோ ஸ்ட்ரைட் அப் குவான்டிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணாமல் வேரியபிள்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, we can easily manipulate the website just by changing the variables inside the HTML. ஸோ அந்த ஓகே, ஸோ ஃபார்முலாவை அப்படியே எடுத்து எழுதிட்டு இப்போ ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்தோன்னா we can see that with items are taking the 100% width. ஸோ பொசிஷன் வந்துட்டு ரிலேட்டிவ் அண்ட் பொசிஷன் absolute அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எவ்ரி ஐட்டம்ஸ் வந்துட்டு வில் டேக் அப் இன்சைட் த லிஸ்ட். ஸோ இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ஐட்டம் வந்துட்டு லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கு இல்லையா, we have to place it on the right corner. அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு எதுவுமே இல்லாத இடத்துல, அதாவது ஒரு மறைஞ்ச ஒரு இடத்துலேருந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து ஐட்டம்ஸ் வந்துட்டு இன்னொரு பக்கத்தில் போய் மறையான இல்யூஷன் கொடுக்கும். ஸோ அதுக்காக ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஐட்டம் வந்துட்டு இங்கே போகணும் அப்படின்னா, ஸோ இங்கே போகணும். ஸோ அதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு லெஃப்ட் 100%. ஸோ லெஃப்ட் சைடு வந்துட்டு ஃபுல்லாக லெஃப்ட் சைட் ஷுட் டேக் த 100% அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ரைட் எட்ஜில் இருக்கிற நம்மளோட ஐட்டம் வில் டேக் அப் த லெஃப்ட் எட்ஜ், அதாவது லெஃப்ட் கார்னர் நம்ம ஸ்க்ரீனையும் விட்டு தாண்டிடும். அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு ஒரு லூப் மாதிரியான ஒரு இல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம அனிமேஷன் பார்ட் போயிடலாம். அனிமேஷனில் ஆட்டோ ரன் அப்படின்னு நான் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறேன். ஒரு சைக்கிள் வில் டேக் அப் 10 seconds, லீனியர் இன்ஃபினைட்டாக த சைக்கிள்ஸ் ரொட்டேட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ நம்மளோட ஆட்டோ ரன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு கீ ஃப்ரேம்ஸ் கொடுக்குறோம். ஆட்டோ ரன்னா இந்த அனிமேஷன் எங்கே இருந்து ஆரம்பித்து எங்கே முடியணும் அப்படிங்கிறதான் ஃப்ரம் டு. ஸோ அந்த ஃப்ரம் டூவை புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இந்த செட்டை பார்த்திங்கன்னா ஒரு 100 ஸ்க்ரீன் சைஸ் விட்த் இருக்குது நம்மளோட. ஸோ இப்போ இந்த டைரெக்ஷனில் தான் வந்துட்டு நமக்கு மூவ் ஆகணும். ஸோ ஒரு வேளை நான் வந்துட்டு இந்த இடத்துல வச்சுட்டேன் அப்படின்னா, ஐ மீன் ஸோ த ப்ரீவியஸ் பிளேஸ் இல்லையா, நம்ம லெஃப்ட் 100% அப்படின்னு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஐட்டம் இருந்த அதே பிளேஸில் வந்துட்டு முடியணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இந்த ஐட்டம்ஸ் வந்துட்டு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போய் மறைகிற மாதிரியான ஒரு லூப் இல்யூஷனை கொடுக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு ஐட்டம் ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீனை விட்டு லீவ் ஆகுற மாதிரியான ஒரு அனிமேஷன் கொடுக்கணும். ஸோ வந்துட்டு லெஃப்ட் எட்ஜ் வந்துட்டு 0 pixels. ஸோ லெஃப்ட்டை தாண்டி போகணுன்னா இட் வில் பி மைனஸில் போகும் பிக்சல்ஸ். அதே மாதிரி அந்த ஒரு ஐட்டமோட வித் வந்துட்டு 100 pixel அப்படிங்கிறதுனால நான் 100 pixel -100 pixel வர போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரம் லெஃப்ட் 100%லேருந்து லெஃப்டில் -100 pixel வர போகணும் அப்படின்னு நான் என்னோடய அனிமேஷனுக்கு ஒரு கீ ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறேன். ஸோ ஆஸ் யூ சி ஆல்ரெடி ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன பிரச்சனைனா, எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு அனிமேஷனை ஒரே டைமில் ரன் பண்ணுது.
ஸோ ஒரே டைமில் ரன் பண்ணும்போது இட்ஸ் ஓவர்லேப் ஈச் அதர், அதை வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு லெஃப்ட் -100 பிக்சல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இது வந்துட்டு எல்லா இடத்துலையுமே -100 பிக்சலா அப்படின்னா இருக்காது. ஏன்னா நம்மளோட விட்த் வந்துட்டு சில இடத்துல மாறுபடும் இல்லையா. நான் 100 பிக்சல் கொடுப்பேன்னா நீங்கள் உங்களோட இதை வந்துட்டு நீங்கள் 200 பிக்சல் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன கேல்குலேஷன் இருக்குது எப்படின்னா, ஸோ கேல்சி ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக நான் என்னோடய விட்த் ஆஃப் த ஐட்டம் வந்துட்டு ஒரு -1 மல்டிப்ளை பண்ணிடுவேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இட் வில் டேக் அப் த மைனஸ் வேல்யூ பிக்சல்ஸ். ஸோ லெஃப்ட் சைடில் மைனஸ் சைடில் போயிடும். அதாவது ஸ்க்ரீனை தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்க்ரீன் போகிறதுனால we can get the loop illusion. ஸோ 100 பிக்சல் -1னா -100 பிக்சல். ஸோ இதே மாதிரி நான் 200 பிக்சலாக இருந்துச்சுன்னா என்னோடய விட்த் வந்துட்டு ஸோ இட் வில் பி -200 பிக்சல். ஸோ அது மாதிரி இன்னொரு சின்ன இல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எவ்ரி ஐட்டம்ஸ் ஆர் டேக்கிங் த சேம் அனிமேஷன் டைம். ஸோ சேம் அனிமேஷன் டைம் எடுக்கிறதுனால ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று வந்துட்டு ஓவர்லேப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஓவர்லேப்பிங்கை தடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டம்லேயும் அந்த அனிமேஷன் ரன் ஆகிற டைமை வந்துட்டு டிஃபர் பண்ணணும். ஸோ அந்த டைம் டிஃபர் பண்ணுறதுக்கு என்ன பேர்னா அனிமேஷன் டிலே. அந்த அனிமேஷன் டிலே எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் ஒரு சின்ன இல்யூஷன். இதில் வந்துட்டு ஒரு 4 ஐட்டம்ஸ் இருக்குது. ஐட்டம்ஸோட டைரக்ஷன் வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் போகணும். ஸோ ஃபஸ்ட் ஐட்டமில் வந்துட்டு அந்த அனிமேஷன் 0 செகண்ட்ஸில் நடக்கணும். செகண்ட் ஐட்டமில் 1 செகண்ட்ஸில் நடக்கணும். தேர்ட் ஐட்டமில் 2 செகண்ட்ஸ், ஃபோர்த் ஐட்டமில் 3 செகண்ட்ஸில் வந்துட்டு அந்த அனிமேஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ அந்த கமெண்ட்டை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, there is a plenty of ways. அதில் வந்துட்டு ஒரு வே வந்துட்டு என்னென்னா, நம்ம ஐட்டம் இருக்குது, எல்லாமே வந்துட்டு பேராகிராஃப்ஸ் தான் கொடுத்துருக்கோம். பேராகிராஃபில் n child யூஸ் பண்ணி n child 1க்கு வந்துட்டு டிலே வந்துட்டு 0 செகண்ட்ஸு, அதுமாதிரி செகண்ட் சைல்டுக்கு வந்துட்டு டிலே 1 செகண்டு, தேர்ட் சைல்டுக்கு 2 செகண்டு அப்படின்னு சொல்லிட்டும் கொடுக்கலாம். ஆர் வந்துட்டு நீங்கள் HTML போய் ஐட்டம்ஸ் வந்துட்டு 1 2 3ன்னு மாற்றி கிளாஸ் நேம்ஸை வந்துட்டு கிளாஸ் நேமை டார்கெட் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நேரம் எடுக்கிறது. ஸோ அது வந்துட்டு ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னும் எவ்ரி ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இன்லைன் ஸ்டைலில் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். தட் இஸ் கால்ட் பொசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஐட்டம் இஸ் கால்ட் பொசிஷன் 1னா செகண்ட் ஐட்டம் வில் பி 2, தேர்ட் ஐட்டம் அதே மாதிரி 10 ஐட்டம்ஸ் வில் டேக் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ஸ் கொடுக்கும்போது நம்மளால் அந்த ஐட்டமோட பொசிஷனை டிரைவ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது வந்துட்டு 0 செகண்ட்ஸ் எடுத்துக்கும், செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது 1 செகண்ட் டிலே எடுத்துக்கும் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக டிரைவ் பண்ண முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா ஓகே, ஸோ நம்மளோட ரன் டைம் என்ன, 10 செகண்ட்ஸ் கரெக்டாக. ஓகே, ஸோ குவான்டிட்டி வந்துட்டு 10 ஐட்டம்ஸ். ஸோ ஒரு ஐட்டம் will have to run the animation in 1 second delays. ஸோ ஃபஸ்ட் ஐட்டமுக்கு வந்துட்டு 1 செகண்ட்னா செகண்ட் ஐட்டமுக்கு வந்துட்டு 2 செகண்ட்ஸ், தேர்ட் ஐட்டமுக்கு 3 செகண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ டைம் டிலே வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, டைம் டிலே கால்குலேஷன் ஈக்குவல் டு ரன்னிங் டைம் divided by quantity. Okay, running time divided by quantity times position -1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ யூ கேன் see that. ஸோ ரன்னிங் டைம் வந்துட்டு நமக்கு என்ன 10 செகண்ட்ஸ், அதேமாதிரி குவான்டிட்டி என்ன 10. ஸோ அண்ட் மல்டிப்ளை பொசிஷன் வந்துட்டு இப்போ தான் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஐட்டமோட பொசிஷன் 1 மைனஸ் நம்ம ஆஸ் பர் our formula -1 equal to, so it will take the 0 seconds. So animation delay of the first position will be 0 seconds. அதே மாதிரி செகண்ட் ஐட்டம்ஸ்க்கு போடலாமா. ஸோ ரன் டைம் 10 செகண்ட்ஸு, குவான்டிட்டி 10, பொசிஷன் வந்துட்டு 2 -1 ஆஸ் பர் our formula.
ஸோ 10 seconds by 10 1 seconds டைம்ஸ் 2 minus 1 is equal to 1. ஸோ 1 second into 1 equal to 1 seconds. கரெக்டாக? ஸோ செகண்ட் பொசிஷனில் இருக்க அந்த பர்டிகுலர் ஐட்டம் வந்துட்டு 1 second டைம் டிலே எடுத்துக்கும், ஐ மீன் அனிமேஷன் டிலே எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலாவோட அர்த்தம். ஸோ அனிமேஷன் டிலே calculation 10 seconds divided by quantity. ஸோ குவான்டிட்டி வந்துட்டு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால var யூஸ் பண்ணி CSS ஃபைலில் யூஸ் பண்ணிக்கிறோம். டைம்ஸ் பொசிஷனும் நமக்கு தெரியும், var பொசிஷன் -1. ஸோ அப்ளை ஆகலை, சம்திங் இஸ் ராங், நம்ம எதோ மிஸ் பண்ணியிருக்கோம் ஃபார்முலாவில் நினைக்கிறேன். கரெக்டு. ஸோ var பொசிஷன் -1 வந்துட்டு ப்ராக்கெட்டில் போடும்போது தான் it will get priority. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா each and every item have a animation delay of 1 second. ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் வந்துட்டு அனிமேஷனை 0 secondsல ஃபீல் பண்ணும், செகண்ட் ஐட்டம் 1 செகண்டில், தேர்ட் ஐட்டம் 2 secondsல, அந்த மாதிரி வரிசையாக 10 ஐட்டம்ஸ்லேயும் நடக்குது. ஸோ இது வந்துட்டு 10 ஐட்டம்ஸ் போட்டால் தான் இதாகுமா அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கேல்குலேஷன் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணுறதுனாலேயே நம்மளோட ஸ்லைடரை வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் த இன்லைன் ஸ்டைலில் வந்துட்டு வேரியபிள் டெக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுல உள்ள ஒரு பெனிஃபிட் வந்து இதுதான். ஸோ நம்மளோட பார்டரை வந்துட்டு நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு இல்யூஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரன் பண்ண வச்சிட்டோம். ஓவர்ஃப்ளோ ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்க்ரீனை தாண்டியோ இல்லை கொடுத்துருக்குற வித் அண்ட் ஹைட்டை தாண்டி ஒரு ஓவர்ஃப்ளோ இருந்துச்சுன்னா அதை ஹெடன் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி மாஸ்க் இமேஜ் கொடுக்குறேன். மாஸ்க் இமேஜ் லீனியர் கிரேடியன்ட். மாஸ்க் இமேஜ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் எண்ட் வித் டிரான்ஸ்பரண்ட். எந்த டைரக்ஷன்லாம் டு ரைட், லெஃப்ட் டு ரைட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆரம்பித்து டிரான்ஸ்பரண்ட்டாக முடியணும் அப்படிங்கிறது தான். அதுக்கிடையில் வந்துட்டு 0 0 0 அப்படின்னு கொடுக்குறது வந்துட்டு அப்பாக். ஸோ அப்பாசிட்டி வந்துட்டு 0 1ன்னு கொடுப்போம்ல. ஸோ 0 0 0 அப்படின்னா அதனோட அப்பாசிட்டி வந்துட்டு அதாவது ஃபுல்லாக விசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ யூ கேன் see that லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர் ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. சென்டரில் இருக்கிற அந்த சென்டர் பேஜ் மட்டும், அதாவது 20%லேருந்து 80% வர மட்டும் நமக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஏதோ நோவேர் அப்படிங்கிற ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பித்து எங்கேயோ முடிகிற மாதிரியான ஒரு இல்யூஷன் நமக்கு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த மாஸ்க் இமேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாவர் பண்ணும்போது நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அனிமேஷன் ப்ளே ஸ்டேட் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி பாஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா, when we hover over on the slider will be get passed. ஸோ அதுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது in whatever state this particular comment will get the importance. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் முடிச்சிட்டோம் இல்லையா. இதே மாதிரி இமேஜ்க்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சேம் தான், அதேமாரி ஒரு ஸ்லைடர் கிளாஸ், ஒரு கண்டெய்னர் போட போகிறேன். லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்க்கு ஒரு லிஸ்ட் கிளாஸு, ஐட்டம்ஸ் வந்துட்டு அதே மாதிரி ஒரு 10 ஐட்டம்ஸ். இந்த டைம் வந்துட்டு பேராகிராஃப் கிடையாது, இமேஜ். ஸோ 10 இமேஜஸ் வித் த சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கோட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 10 ஐட்டம்ஸ் கிடச்சிரும். சூப்பர். ஸோ அதில் சோர்ஸில் போய்ட்டு என்னென்ன இமேஜஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி நீங்கள் என்ன டவுன்லோட் போட்டிருக்கீங்களோ அந்த இமேஜஸ் வந்துட்டு போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பொசிஷன்ஸும் தேவை இல்லையா. பொசிஷன்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு கரெக்டான பிளேசஸ் எடுத்துக்கும், கரெக்டான விட்த் எடுத்துக்கும். ஸோ பொசிஷன்ஸ் கொடுத்தாச்சு. அதேமாதிரி இன்லைன் ஸ்டைலில் விட்த் அண்ட் ஹைட்டு அண்ட் குவான்டிட்டியையும் கொடுத்துடலாம். ஸோ பிக்சர்ஸ்க்கு வந்துட்டு விட்த் வந்துட்டு ஒரு 150 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஹைட்டு வந்துட்டு ஒரு 150 கொடுத்துக்கலாம். ஸோ குவான்டிட்டி வந்துட்டு 10. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது யூ கேன் see that இந்த மாதிரி இன்லைனில் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணி நான் யூஸ் பண்ணும்போது நான் அகெயின் அண்ட் அகெயின் ஐ டோன்ட் ஹாவ் டு டிக்ளேர் த
width and height ஆஃப் த ஐட்டம்ஸ். நான் ஒரே டைமில் வேரியபிள்ஸை வந்துட்டு கால் பண்ணி ஸ்டைல் ஃபைலில் கொடுக்கும்போது அதே வேரியபிளை வந்துட்டு இன்லைனில் நான் யூஸ் பண்ணுறேன்னா ஆல்ரெடி நான் ஸ்டைல் ஃபைலில் என்ன கொடுத்துருக்கேனோ அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே இதுக்கும் அப்ளை ஆகும்னு அர்த்தம். ஸோ எவ்ரி திங் இஸ் அப்ளையிங். இமேஜோட விட்த் வந்துட்டு 100% எடுத்துக்கிற மாதிரி நான் கொடுத்துட்றேன். சூப்பர். பார்டர் ரேடியஸ் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ரோட் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, எப்போவுமே பிக்சர்ஸ் வந்துட்டு ஸ்டைல் பண்ணுறீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு டெஸ்ட்ரோட் இருக்காது. அதுமாதிரி பார்டர் ரேடியஸ் ஒரு 10 pixel கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ரவுண்டட் கார்னர் கிடைக்கும் ஒரு நல்ல ஃபேன்சி லுக்குக்கு. சூப்பர். ஸோ லைக் நம்ம ஹாவ் பண்ணும்போது இட் இஸ் பாஸ்ட். ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பிக்சர்ஸ் வந்துட்டு ஹாவ் பண்ணும்போது பிக்சர் ஸ்லைடர் வந்துட்டு க்ரேயாக மாறும், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறும். அது வந்துட்டு ரொம்ப சிம்பிள். ஃபில்டர் ஈக்குவல் டு கிரே ஸ்கேல் 1 அப்படின்னு கொடுத்தேன்னா 1 ஃபுல்லாகவே இதாகிடுது. அதே மாதிரி த பர்டிகுலர் இமேஜ் ஐ ஆம் ஹவர் ஓவரிங் வந்துட்டு ஷுட் பி இன் கலர். ஸோ நான் அப்ளை பண்ண ஃபில்ட்ரு கிரே ஸ்கேலை எடுத்து விட்டுறேன் சிம்பிளி. தட்ஸ் இட். ஸோ ஐட்டமில் ஹவர் த பர்டிகுலர் ஐட்டமோட ஃபில்டர் கிரே ஸ்கேல் வில் பி 0. it's applied. ஸோ ஃபில்ட்ரு ட்ரான்சிஷன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ட்ரான்சிஷன் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரான்சிஷன் ஒரு 0.5 seconds ஆட் பண்ணிப்போம். ட்ரான்சிஷன் 5 seconds ஃபார் ஃபில்டர். ஸோ ஃபில்டர் சூப்பர். ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் டன். ஆனால் நம்ம பார்த்த ப்ரிவ்யூவில் வந்துட்டு த பிக்சர் ஸ்லைடர் வில் இன்ஃபினைட்லி லூப் இன் ரிவர்ஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிக்சர் ஸ்லைடர் இருக்கு இல்லையா, அதில் அதோட ஸ்லைடர் கிளாஸ் நேமில் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டைல் பண்ணும்போது ஸ்லைடர் தட் இஸ் ஹாவ் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்கிற ஸ்லைடர். ஸோ ஏன்னா நம்ம வந்துட்டு ரெண்டுக்குமே ஸ்லைடர்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்லைடர் பர்டிகுலர்லி ஹாவ் ரிவர்ஸ் ட்ரூ அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஸ்டைலிங் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ இதோட அனிமேஷன் வந்துட்டு ரிவர்ஸ் ப்ளே கொடுக்குறேன். அதே 10 seconds ரிவர்ஸ் ப்ளே அப்படிங்கிறது ஜஸ்ட் அ நேம், இன்ஃபினைட்டாக போகணும். ஸோ அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் கீ ஃப்ரேம்ஸில் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு. ஸோ மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டு வந்துட்டு ரைட் சைடில் ஆரம்பித்து லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இது அப்படியே ஆப்போசிட். ஸோ லெஃப்ட்டில் ஆரம்பித்து ரைட்டில் போகும். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி 2 வந்துட்டு காப்பி பண்ணி ஃப்ரம்மில் போட்டுடலாம். அதே மாதிரி ஃப்ரம்மை காப்பி பண்ணி 2ல் போட்டுடலாம். போட்டோன்னா இட் வில் கெட் ரிவர்ஸ்ட். அவ்வளோதான். ஜஸ்ட் அ மினிட். ரைட்டு, ரிவர்ஸ் ட்ரூ வந்துட்டு நம்ம சேவ் பண்ணல. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரிவர்ஸ் அதாவது HTMLலையும் CSSலையும் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா உடனே சேவ் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் லைவ் சர்வரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரே ஒரு இது தான் நடக்குது. என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் அனிமேஷன் டிலே அப்படிங்கிறது வந்துட்டு இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு இழந்துருச்சு. ஸோ அது வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் இழக்காமல் எவ்ரி டைம் இட் ஷுட் ரன் த அனிமேஷன் டிலே அப்படின்னா அதுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் கமெண்ட் கொடுக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கமெண்ட் கொடுக்கும்போது at any point or at any cost that particular animation will apply on the website. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். Happy coding. Bye.